الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين ينادونك من وراء الحجرات أكثرهم لا يعقلون ولو أنهم صبروا حتى تخرج إليهم لكان خيرا لهم والله غفور رحيم صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் தஆலாவுடைய மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமதானுடைய கடைசி 10 நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த 10 நாட்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. குறிப்பாக லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்குவானாக. சங்கைக்குரியவர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களில் இன்றோடு கிட்டத்தட்ட 26 ஜுஸுகள் நிறைவடைந்திருக்கிறது. அதில் ஒரு சூரா சூரத்துல் ஹுஜராத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறைகள் சம்பந்தமாக, அவர்களுடைய அறையில் அவர்கள் தங்கியிருக்கும் பொழுது நடந்த ஒரு நிகழ்வை வைத்து இந்த சூறாவுக்கு சூரத்துல் ஹுஜராத் என்று பெயரிடப்பட்டது. இந்த சூறாவில் சில முக்கியமான அம்சங்கள், அதிலும் குறிப்பாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன என்கிற சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லுகிறான். அந்த சூறாவுடைய தொடக்கமான ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதைல்லாஹி வ ரசூலிஹி, ஓ ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் முந்தாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவர்களுக்கு பின்னால் தான் நீங்கள் அதை செய்ய வேண்டுமே தவிர அதில் அவர்களை முந்தி செல்லக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இதற்கான காரணங்களை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது 3-4 விதமான காரணங்கள் சொல்லுகிறார்கள். அதில் முதல் விஷயம், ஈதுல் அல்ஹாவில் பக்ரீத் பெருநாள் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை நடத்துவதற்கு முன்னாலேயே சிலர்கள் குர்பானி கொடுத்துட்டாங்க. அப்படி குர்பானி கொடுத்த பிறகு அவர்கள் வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் நான் தொழு வைக்கிறதுக்கு முன்னாடி குர்பானி கொடுத்துக்கிறோம், என்னுடைய தொழுகைக்கு பிறகுதான் குர்பானி, அதற்கு முன்னால் யார் குர்பானி கொடுத்தீர்களோ அந்த குர்பானி செல்லாது, அது வெறும் இறைச்சி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் அதை முந்தி செய்ததனால் அவர்களை எச்சரிக்கும் விதமாக இந்த ஆயத்து இறக்கப்பட்டது என்பதாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் சில முனாஃபிகீன்கள் பேசும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி பேசுவாங்க. அப்படி அதையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எச்சரிக்கிற விதமாக இந்த ஆயத்துகள் இறக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆயத்துடைய தஃசீரில் ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை சொல்லக்கூடிய செய்தி. ஹஜ்ரத் சையதுனா அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்படி பார்க்குறாங்க, அதாவது கோபமாக பார்க்குறாங்க, கோபமாகவோ அல்லது வருத்தமாகவோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தோற்றத்தில் அவர்களுடைய முகத்தில் ஒரு மாற்றம் தெரிகிறது. அதை பார்த்து அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முகத்தில் ஒரு மாற்றம் தெரிகிறதே, காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்க மேலே கோபமாக இருக்கேன் அப்படின்னா. நான் என்ன பண்ணேன், என் மேலே என்ன கோபம் அப்படின்னு சொல்லி அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கும்பொழுது சொன்னாங்க, என்னுடைய ஹபீப் யார், சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு நீங்கள் நடந்து போயிட்டு இருந்தீங்க. அப்படி நடக்கும்போது நான் பார்த்தேன், அவங்களுக்கு முன்னாடி போனீங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி போனதுக்கு இந்த நன்மை அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்ம எந்த அளவுக்கு ஒழுக்கத்துக்கு. அப்போ சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அது என்ன அறியாமல் நடந்தது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லும் பொழுது, நபிமார்களுக்கு பிறகு ஒரு ஆளின் மீது, ஒரு தனிநபரின் மீது சூரிய ஒளி படுகிறது. சூரிய ஒளியை அனுபவிக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது எல்லாமே வெளியில் வர்றாங்க இல்லையா, அப்படி சூரிய உதயமாகக்கூடிய மனிதர்களில் ஆக சிறந்த மனிதர், நபிமார்களுக்கு அடுத்து ஒருவர் இருக்கிறார் என்றால் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ மனிதர்கள், சாதாரண மனிதர்களிடத்திலேயே எப்படி அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி நடந்துக்கணும், அது ஒரு விஷயம். இந்த இடத்துல இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க, அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு ஒழுக்கத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. நம்முடைய மஷாயிகுமார்களிடத்தில், நமக்கு கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களிடத்தில், நம்மை விட வயதில் மூத்தவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்ன என்பதை இந்த ஆயத்து சொல்வதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்குகிறார். இது ஒரு குணம். இன்னொரு விஷயம் நடந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவர்களை எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது சிலர்கள் வந்து கூப்பிடுறாங்க, யா முஹம்மத் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைலூலாவுடைய தூக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அந்த சத்தம் போட்டு கூப்பிட்டதை கூட அல்லாஹ் தஆலா விரும்பல. என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத், நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, உங்களுடைய அறையில் இருக்கும் பொழுது உங்களை அவர்கள் அழைக்கிறார்கள், சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அக்ஸருஹும் லா யாகிலூன், உங்களை யார் சத்தம் போட்டு கூப்பிடுறானோ அவன் அறிவு கெட்டவன்றாங்க. அக்ஸருஹும் லா யாகிலூன், அக்ல் இல்லாதவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். காரணம் என்ன, அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும், நீங்க வெளியே வர்ற வரைக்கும் அமைதியாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. யதார்த்தத்தில் ஒரு அறிவாளி யாருன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்கள் வெளியே வர்ற வரைக்கும் வெளியே இருப்பான், ரசூலுல்லாஹ் வரட்டும். இதில் இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க இமாம்கள், ஏன் ரசூலுல்லாஹ்வை கூப்பிடக்கூடாது, ஏன் அவங்க வெளியே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வெளியே என்ன யார் நிற்கிறா, என்ன தேவைக்கு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். செவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற கதையெல்லாம் இங்கே இல்லை. வெளியே நிற்கிறாங்களா யாராச்சும், அப்படி நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் உங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுட்டு வெளியே வருவாங்க, வெளியே வந்தவன தான் நீங்கள் பேசணும். இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படி யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அறிவு கிட்டவங்க, அறிவு இல்லாதவங்க அப்படின்றாங்க. ஏன், ஒரு அறிவாளியாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய ஞானம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும், நம்ம யார் முன்னாடி நிற்கிறோங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதற்கடுத்து சொல்கிறார்கள், சஹாபாக்களுடைய ஒரு வழக்கம், இந்த ஆயத்து இறக்கப்பட்ட பிறகு சில பேர் சஹாபாக்கள் போகிறாங்க இல்லையா கூப்பிடுறதுக்கு, சந்திக்கிறதுக்கு, அவர்களும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுடைய கதவை தட்டும் பொழுது நகம் இருக்கு இல்லையா, நகத்தை வச்சு தட்டுவாங்க, உள்ள சத்தம் அதிகமாக கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒழுக்கத்தை பேணியவர்கள் சஹாபா. இன்னொரு செய்தி, அதை சொன்னால் கொஞ்சம் நீண்ட நீளமாயிரும், அதனால் ஒரு சின்ன ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது.
ரசூலுல்லாஹ் ஒரு சபையில் இருக்காங்கன்னா அவங்களுடைய சத்தத்தை விட நம்முடைய சத்தம் மேலே வந்துடக்கூடாது. அதே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. இதற்கு பல காரணங்கள், இந்த ஆயத்துக்கு பல காரணங்களை சொல்லுவாங்க. சாபித் இப்னுல் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதாவது காது சரியாக கேட்காத ஒரு சஹாபி, காது கேட்காதவங்க சத்தம் போட்டு பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் எழுதுகிறாங்க. அதே போன்று இன்னொரு செய்தி எழுதுகிறாங்க, ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இருக்கும் பொழுது சின்ன ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்திட்டாங்க. அந்த சத்தத்தை உயர்த்தினதுக்கு பிறகு இது தப்பு அப்படிங்கிறது விளங்குது. அதுக்கு பிறகுதான் இந்த ஆயத்து இறங்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய சத்தத்தை விட நீங்கள் சத்தத்தை உயர்த்தாதீங்க அப்படின்னு. அதற்கு பிறகு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் எப்படி பேசுவேன்னு சொன்னால், ஒரு ரகசியம் ஒரு ஆள்கிட்ட காதில் பேசினா எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட பேசினா நான் அப்படி தான் பேசுவேன். எந்த அளவுக்குன்னா திருப்பி கேட்பாங்க, உமர் என்ன சொன்னீங்க, உமரை என்ன சொன்னீங்க, திருப்பி கேட்குற அளவுக்கு நான் சத்தம் இல்லாமல் பேசுவேன்றாங்க உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அளவிற்கு ஒழுக்கத்தை பேணியவர்கள் சஹாபாக்கள். அதே ஒழுக்கத்தை முஃபஸ்ஸிரீன்கள் இப்பயே சொல்கிறாங்க. நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலாவிற்கு சென்றால், அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக, ரவுலாவிற்கு சென்றால் சலாமை கூட சத்தம் போட்டு சொல்லிடாதீங்கன்றாங்க. நாம் சலாம் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில் சலாமை கூட சத்தம் போட்டு சொல்லிடக்கூடாது அந்த சபையில், ரவுலாவுக்கு பக்கத்தில் அப்படின்றாங்க. இன்னொரு செய்தி எழுதுகிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலா இப்போ மறைச்சிருக்கு. அப்படி ஒரு வேளை தெரிகிற மாதிரி இருந்தால் கூட 4 அடி தள்ளி தான் நிற்கணும். ஹனஃபி மத்ஹபுடைய ஃபுகஹாக்கள் சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் எந்த வலிமார்களுடைய கபருக்கு சென்றாலும் சரி, ஜியாரத்திற்கு சென்றாலும் சரி, குறிப்பாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத்திற்கு நீங்கள் சென்றால் அவர்களுடைய ரவுலாவை தொடக்கூடாதுங்கிறாங்க. காரணம் என்னென்னா, நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சிந்தனை இருக்கும். நம்மள சில பேர் அதை தொடணும், பரக்கத்து பெறணும் அப்படின்னு நினைப்போம், நம்ம தொடுவோம். இன்னும் சில பேர் அங்கே பக்கத்தில் போகிறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு நினைப்போம். இப்படி சிந்தனைகள் பலவாறு இருக்கிறது. இப்படி ஆக சிறந்த ஒரு சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நம்ம போகிறதுக்கான அருகதை நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான். ஆக இந்த ஒழுக்கங்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பொழுதும் சரி, ஜியாரத் செய்யும் பொழுதும் சரி, அவர்களை பற்றி பேசும் பொழுதும் சரி, அவர்களுடைய பெயரை சொல்லும் பொழுதும் சரி, ஒழுக்கமான முறையில் நடந்து கொள்வதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தருவானாக. அந்த ஒழுக்கத்தின் மூலமாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்தையும் அவர்களுடைய அன்பையும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.